சிலம்பணிந்து பாடகக்கால் மேல் தூக்கி செம்பொற்கலையுடுத்தி சேல்விழிக்கு மையெழுதி அம்பொரு பணி பூண்டு அறுகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ. எட்டா புறவியடி தீராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறெடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கி தாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தாலாகாதோ. மார்பின் மையப்பகுதியில் உள்ளது அநாகத சக்கரம். இது அறுகோண அமைப்புடையது. ஒன்றின் முனை கீழ் நோக்கியும் மற்றொன்றின் முனை மேல் நோக்கியும் இருக்கும். மேல் நோக்கிய முனை மகாசக்தியை அடைய சாதகங்கள் எழுவதை குறிப்பது. நான்காம் சக்கர குண்டலினி பிரபஞ்ச ஒளியாகிய அநாதக சக்கரத்தை உள்ளடக்கி இருக்கிறது. உட்செவி கொண்டு இதயத்தில் ஒலிக்கும் ஓம் எனும் பிரணவ ஒளி கேட்கலாம். மனதின் இரைச்சலை நிறுத்தி கவனித்து கேட்கும் முறையை பயின்றால் இது சாத்தியம்.